ஐயா, நான் உயிரோட தான் இருக்கிறேன் என்று யூடியூப் நேரலையில் பேசிய நித்யானந்தா பாலியல் மற்றும் கடத்தல் வழக்குகளில் கர்நாடகா மற்றும் அகமதாபாத் போலீசாரால் தேடப்படும் சாமியார் நித்யானந்தா கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வெளிநாடு தப்பி ஓடினார். அவர் இந்துக்களுக்காக கைலாசா என்ற நாட்டை உருவாக்கியிருப்பதாகவும் அங்கு குடியேற விண்ணப்பிக்கலாம் எனவும் சமூக வலைதளங்களில் அறிக்கை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். ஈக்வெடார் அருகே உள்ள ஒரு தீவை விலைக்கு வாங்கி அவர் அந்த தீவுக்கு கைலாசா நாடு என பெயரிட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கைலாசா நாட்டுக்கு என தனி கொடி, பாஸ்போர்ட், நாணயங்கள் உள்ளிட்டவற்றையும் அறிமுகப்படுத்தியதோடு கைலாசா நாட்டுக்கான சர்வதேச தூதர்களையும் அறிவித்தார். ஆனால் இல்லாத நாட்டுக்கு அவர் பெயர் சூட்டுவதாக பலரும் கடுமையாக விமர்சனம் செய்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நித்யானந்தா உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதைத் தொடர்ந்து இன்று லைவில் தான் உயிருடன் இருப்பதை உறுதி செய்ய யூடியூப் லைவில் தோன்றி யூடியூப் கமெண்டுகளை படித்து காட்டினார். கடந்த 2 ஆண்டுகளாக முக்கியமான பொதுப்பணிகளில் ஈடுபடுவதால் தனக்கு பொது தளத்தில் வெளியாகும் செய்திகளை கவனிக்க முடியவில்லை. முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ மூலமாக சனாதனத்தை பற்றி பேசப் போகிறேன். ஏஐ மாடலை உருவாக்கி ஹிந்து மதத்தை பற்றி எல்லாருக்கும் சொல்ல போறேன். நான் 10ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறேன், பெருசா ஒன்னும் படிக்கல. ஆனா என்னோட பலம் என்னன்னா, திருவண்ணாமலையிலேயே பிறந்து வாழ்ந்து அவருடைய பலன் எனக்கு கிடைத்திருக்கு. என்னோட உயிரே அவர்தான். எனக்கு அறிவியல் ரீதியா எந்த அறிவும் இல்லை. அண்ணாமலை 3வது கண்ணில் சொல்வதை செய்வேன். அப்படிதான் வாழறேன், அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்படிதான் வாழுவேன் என்று பஞ்ச் டயலாக் பேசியிருக்காரு. நீங்க நிஜமாகவே உயிருடன் இருக்கிறீர்களா என்று லைவில் ஒரு கமெண்ட் வந்ததும் சிரித்துக்கொண்டே என்னுடைய உலகம் வேறு, உங்கள் உலகம் வேறு, நான் இறந்ததாக சொல்லப்படும் செய்தி முற்றிலும் பொய்யானது, பரமசிவன் அருளால ரொம்ப நல்லா இருக்கேன், ஆனந்தமா வச்சிருக்காரு, என்ன இதுக்கு என்ன பதில் சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்று சிரித்துக் கொண்டே இருந்தார். இன்னொரு கமெண்டில் நீங்க ரியலா இல்ல ஏஐயா என்று கேட்டதும், எப்பா இதை எப்படி நான் ப்ரூவ் பண்றது என்று சொல்லி சிரித்து நித்யானந்தா ஒரு பதிலை கூறியிருக்கிறார். இறந்ததாக சொன்னதாலேயே இப்போ லைவில் வந்திருக்கேன். தொடர்ந்து வர கமெண்டிற்கு பதில் கொடுத்த நித்யானந்தா இன்னொருவர் கேட்டிருக்கிறார், தல நீ சமாதியானா அந்த சேர் எனக்கு தானே என்று வந்த கமெண்டை படித்து காட்டி சிரித்துக்கொண்டே, இதற்கப்புறமும் இந்த சேர் மேல ஆசை வந்துச்சு அப்படின்னா சந்தோஷமா வந்து இந்த சேரை எடுத்துக்கோ என்று அடக்க முடியாமல் சிரித்த நித்தி, தலைவா நீ எங்கேயா போன என்று தொடர்ந்து வந்த கமெண்டிற்கும், நான் எங்கேயும் போகலையா, இங்கதான் இருக்கேன்,